உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சட்டப்பேரவையில் அதிமுக பிளவுபட்ட நிலையில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்கள் யார் யார் என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. முதலமைச்சர் விஜயினுடைய தாவேக அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் சட்டப்பேரவையில் முன்மொழியப்பட்டது. அதில் தாவேக அரசுக்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்களும் எதிராக 22 எம்எல்ஏக்களும் நடுநிலையாக 5 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். இதனால் பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சர் விஜய் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். தாவேக அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை அவையில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்கிறோம் என்று அறிவித்தார். மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் அவைக்கு வரவில்லை. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பிசிக, ஐயுஎம்எல், ஆகியோர் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக இடையே சட்டமன்றத்திற்குள் ஒரு பெரிய கலவரம் நடந்தது என்றே சொல்ல வேண்டும். அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிராக வாக்களிக்கிறோம் என்று கூறி அமர்ந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கின்ற சி.வி. சண்முகம் அணி சார்பில் எஸ்.பி. வேலுமணி பேசுவதற்கு சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் வேலுமணியை பேசவிடக்கூடாது என கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலுமணி ஆட்சிக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிப்போம் என அமளிக்கு மத்தியிலே அறிவித்தார். திமுக, தேமுதிக, பாஜக எம்எல்ஏக்கள் வென்றெடுப்பு செய்த நிலையில் அவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பின் முடிவிலே தாவேக அரசுக்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்களும் எதிராக 22 எம்எல்ஏக்களும் நடுநிலையாக 5 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக சார்பில் சி.வி. சண்முகம் அணியில் இருக்கின்ற அந்த 25 எம்எல்ஏக்கள் யார் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கான பதில் இந்த வாக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், கோ ஹரி, சி. விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், இசக்கி சுப்பையா, ஆர். காமராஜ், சத்யபாமா, மரகதம் குமரவேல், மரகதம் வெற்றிவேல், லீமா ரோஸ், எஸ்.எம். சுகுமார், எஸ். சேகர், திலீபன் ஜெய்சங்கர், என்.எஸ்.என். நடராஜ், நத்தம் விஸ்வநாதன், க. மோகன், கோ. ரவி, ராகேஷ், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி, ஜெயக்குமார், ஹரிபாஸ்கர், அருண்மொழி தேவன், ப. பாலகிருஷ்ண ரெட்டி ஆகிய 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியிலிருந்து வாக்களித்துள்ளனர். அதே சமயத்தில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அணியில் 22 எம்எல்ஏக்கள் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தனர். அப்படி வாக்களித்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி, ராமச்சந்திரன், உஷாராணி, ஜெயசுதா லட்சுமி, சம்பத்குமார், தலவாய் சுந்தரம், நல்லதம்பி, மணி, முக்கூர் சுப்பிரமணியன், ராஜசேகர், ராஜேந்திரன், ஓ. வெங்கடாசலம், வெற்றிவேல், வேலுநகன், சா. வேலு, ஏ.பி. ஜெயசங்கரன், ஓ.எஸ். மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், கே.சி. கருப்பணன், கோவிந்தராஜன், சு. பழனிசாமி ஆகிய 22 பேர் அரசுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றனர். தாவேக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார் நடவடிக்கை பாயும் என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எச்சரித்திருந்தார். வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசும்போது 6 அமைச்சர் வாரிய தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக அரசுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஆதரவு தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்துகிறேன் என சொல்லுகின்ற முதலமைச்சர் விஜய் எல்லா இடங்களிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தவறான பாதையில் முதலமைச்சர் விஜய் செல்வது வருத்தத்தை அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்து அதிமுகவிற்கு சில எம்எல்ஏக்கள் துரோகம் செய்துள்ளனர் என்றும் கொறடா உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் புகார் அளிக்க உள்ளோம் என்றும் அடையாளம் காட்டிய கட்சிக்கு அவர்கள் துரோகம் செய்துள்ளனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தால்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது என்றும் பிரிந்து கிடக்கின்ற ஒரு அணியை சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்து இருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.